வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாம் இந்த வீடியோவில் எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமாக இருக்கிற தி ஓல்டு ஸ்குவாட் 2 படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இது பார்ட் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் பார்ட் 1 பார்த்துருந்தா தான் இந்த பார்ட் 2 உங்களுக்கான புரியுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்ட் 1 கண்டினியூட்டி தான் பார்ட் 2 எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு கதை என்னென்னா, பார்ட் 1ல் இந்த படத்தோடைய ஹீரோயினியோட ஃப்ரெண்டை வந்து அழிக்கவே முடியாதுன்னு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து கடலுக்குள்ளே இரும்பு கட்டடத்துக்குள்ளே உள்ளே இறக்கி விட்டுறாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றாமல் நம்ம ஹீரோயினி வந்துடுவாங்க. ஸோ இதுக்கோசமே நம்ம ஹீரோயினி ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம காப்பாற்றாமல் விட்டுட்டு போன தன்னுடைய ஃப்ரெண்டு கேங்க எப்படியாவது அழிக்கணுன்ற ஒரு முறையில் நம்ம ஹீரோயினி ஃப்ரெண்டு வந்து தப்பிச்சுட்டு வந்து களத்தில் இறங்குறாங்க. அவங்க ஹீரோயினி ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்றதான் படத்தோடைய கதை. படம் ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டாசா வெடிக்கும், வைலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் பார்ட் 1 பார்ட் 2 சூப்பராக இருக்குது. இன்னொன்று பார்ட் 3க்கு இந்த படத்தில் லீடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்ஷன் இந்த படத்தில் நிறைய இருக்கணும், ஆக்ஷன் படங்கள் நான் விரும்பி பார்ப்பேன்ற கேரக்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான படமாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ் கொட்டி கிடைக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து படத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை அதுக்கேற்ற ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகும். மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த படம் எப்போ பார்த்தாலும் ஆக்ஷனாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் வைலன்ஸாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். 18+ சீன்ஸ்லாம் இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. ஸோ பார்க்கலாம் ஒரு டைம். 2 மணி நேரம் கூட இல்லை, 1.5 மணி நேரம் இருக்குது. படமே ஸ்டோரி இருக்குது. டக்குன்னு பார்த்து முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ அந்தளவுக்கு லேக் இருக்காது. ஏன்னா டைம் டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால படத்துக்கு லேக்ன்ற வார்த்தைக்கு இல்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரிலேட்டட் மூவிஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டில் தென் பை.